வணக்கம். இந்த பதிவு அவகோடோ பழத்தை பற்றியது. அவகோடோ அதனுடைய தமிழில் நம்ம ஆனைக்கொய்யான்னு சொல்கிறோம், வெண்ணப்பழம்னு சொல்கிறோம். இது அதிகமாக நம்ம ஊரில் சாகுபடி ஆகிறதில்ல. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களில் சில குறிப்பிட்ட அளவில் சாகுபடி பண்ணத்தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த பதிவினுடைய நோக்கம் அந்த பழத்தை பற்றியது அல்ல. ஆஸ்திரேலியாவில் இந்த பழம் அதிகமாக சாகுபடி ஆகுது. இப்போது இந்தியா ஆஸ்திரேலியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணி, அதாவது தாராள வர்த்தக ஒப்பந்தம் ஆன பிறகு இந்த அவகோடோ பழம் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வருது. இந்த அவகோடோவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனாலையும், இதுக்குன்னு தனியாக அந்த இதை கன்சியூம் பண்ணுறவங்க நம்ம ஊரில் அதிகமாக இருக்கிறதுனாலையும், அது தவிர இந்தியா ஒரு ரொம்ப பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறதுனாலையும் ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய பழங்கள் இங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது, இந்தியாவுக்கு வருது. எப்படி பாருங்கள், இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க, இந்த அவகோடோ ஃபார்மர்ஸ் ஒரு நல்ல மார்க்கெட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால இங்கே அதுக்கு டியூட்டி கம்மியாக இருக்கும். இதனால் அவங்களால அதிகமாக இதை சாகுபடி பண்ணி நம்ம ஊருக்கு அனுப்ப முடியுது. இதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் என்னென்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி நம்ம எவ்வளோ தூரம் சொன்னாலும் நம்ம ஊரில் இருக்க மக்கள் அதை அதிகமாக புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரும்போது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும், இல்லை இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குன்னா எப்படி அவங்களால இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி நாமளும் சில விஷயங்களை அவங்களுக்கு வேண்டியது எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட்டை பற்றி நல்ல அறிவு இருக்கிறதுனால, நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிறது இல்லை. இதில் இந்த மாதிரி இவங்களுடைய அவகோடோனுடைய மார்க்கெட்டிங்கை பெருசாக இருக்கிறதுனால, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக அவங்களால அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அவங்க நல்ல ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்க. நமக்கு இதில் ஒரு 3 பாடங்கள் வருது. என்னென்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது உடனே நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் முதல் பாடம். ஏன்னா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு வரும்போது அதுக்கு பல அனுகூலங்கள் இருக்கும். ட்ரேட் பேரியர்ஸ் இருக்காது, டியூட்டி கம்மியாக இருக்கும். அடுத்தது, இதை பற்றி நமக்கு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஃபார்மர்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனாலையும், அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கே வராமல் இருக்கிறதுனாலையும், ஒன்று சேராமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமையே இருக்குது. அது தவிர நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நம்ம ப்ராடக்ட்டுக்கு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குன்னா, அந்த மார்க்கெட்டினுடைய தேவைகள் என்ன? அதாவது சட்டபூர்வமாக சில தேவைகள் இருக்கலாம், கலாச்சாரபூர்வமாக சில தேவைகள் இருக்கலாம். அது தக்கனவாறு நம்ம அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ண முடியும். அதாவது முதல்ல பாடம் என்னென்னா, அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது, இது தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த 3 விஷயங்களில் பார்க்கும்போது, இந்த ஆஸ்திரேலியா இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால் இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க அவகோடோ விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. நல்ல அவங்களுக்கு ஒரு வருவாய். இப்போதைக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு ஆஸ்திரேலியன் விவசாயிகளுக்கு இது மார்க்கெட் கிளட், ஏகப்பட்ட சாகுபடி அங்கே ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் இது அதிகமாக கன்சியூம் பண்ண முடியாது இப்போதைக்கு. அதனால் அவங்களால ஒரு பெரிய மார்க்கெட்டை இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. நாமளும் இதே மாதிரி இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ், குறிப்பாக அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை மைண்டில் வச்சுட்டு, எங்கெல்லாம் இப்போ இன்னொரு 3 இது வரப்போகுது. இந்தியா EU, இந்தியா UK, அதே மாதிரி இந்தியா US, இதெல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரப்போகுது. அதில் இருக்கிற என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு, அது தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா உறுதியாக இதில்